உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஜோலோவுடன் சமரச பேச்சுவார்த்தை பெரும் அவமானம். அந்த கொள்ளையனை சிறையில் அடையுங்கள். நாட்டு மக்கள் பணத்தை கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் ஜோலோ தரப்புடன் சட்டத்துறை அலுவலகம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது நாட்டின் நீதித்துறைக்கு மிகப்பெரிய அவமானம் என்று DAP தலைவர் லிம் குவாங் எங் தெரிவித்தார். Saya amat kecewa dan kesal kerana peguam negara Malaysia sepatutnya mempertahankan dan mendaulatkan undang-undang. Mana boleh bincang dengan penjenayah, mana boleh bincang dengan seorang yang telah pun tipu dan juga kebas duit rakyat begitu besar sampai 52 bilion ringgit. Tapi kita cari satu dunia untuk Jolo tak dapat. Dia nak cari peguam negara senang, kita cari dia tak dapat. Dia cari kita senang sampai boleh menggajikan bekas peguam negara untuk jadi wakil dia, untuk jumpa kamar peguam negara atau AG Chambers. Saya nak tanya, adakah kita betul-betul nak tangkap sama Jolo atau kita nak merunding dengan penjenayah macam ini? So saya rasa bila kita sedia jumpa dengan dia, kita sudah jatuh kita punya martabat lah. Orang rasa kita tak serius lawan rasuah. Orang rasa kita tak serius tangkap Jolo. Orang rasa kita semua main-main saja. Masa itu lebih daripada 1.5 bilion atau 3 bilion. Kita rampas semua. Itu yang sepatutnya dibuat, bukan berunding dengan gangster-gangster, konmen-konmen ataupun penjenayah macam ini. Memalukan Malaysia. மற்றவர்களைப் போல கெடுதலை நினைப்பவர் ரஃபிசி ரம்லி அல்ல, டத்தோ ஸ்ரீ அன்வார் பெருமிதம். கட்சியில் என்ன பிரச்சனை என்று அலசி ஆராய்வதை விடுத்து கயவர்களையும் ஊழல்வாதிகளையும் வேரறுப்பதில் குறியாக இருக்க வேண்டும் என PKR தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி வரும் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி வாய் துடுக்கானவர் என்றும் சில சமயங்களில் பிரச்சனையை உருவாக்குவதில் வல்லவராக இருந்தாலும் மற்றவர்களைப் போல திருடராகவோ அல்லது துரோகம் இழைப்பவராகவும் முதுகில் குத்துபவராகவும் இருந்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டார். 2 நாட்களுக்கு முன்னர் ரஃபிசி அன்வாரை பற்றி அவருக்கு எதிரான அறிவிப்புகளை வெளியிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அது பற்றி அவர் மேலும் குறிப்பிடும் போது, ரஃபிசி கட்சியில் கலகத்தை ஏற்படுத்தாமல் 15வது பொதுத் தேர்தலில் வெல்லக்கூடிய வியூகங்களை வகுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்த வரையில் ரஃபிசி ரம்லி ஒரு நேர்மையான மனிதர் என்று அவர் சொன்னார். ஊழலை ஒழிக்காவிட்டால் இலங்கையில் ஏற்பட்ட கதி நமக்கும் ஏற்படும், எச்சரிக்கிறார் மட்சபு. நாட்டில் தலைவிரித்தாடும் ஊழல் நடவடிக்கைகளை விரைந்து ஒழிக்காவிட்டால் இலங்கையின் கதிதான் மலேசியாவுக்கும் ஏற்படும் என்று அமானா கட்சியின் தலைவர் முகமது சபு எச்சரித்தார். பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் இன வேறுபாடு இன்றி நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்க வேண்டி வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் அடுத்த பொது தேர்தலில் இன வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு புத்ராஜயாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு துணை புரிய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று தமன் ஸ்ரீமுடாவில் நடைபெற்ற மலேசிய இந்தியர் குரல் அமைப்பின் பக்காத்தான் ஹராப்பான் இந்தியர்கள் பிரச்சாரத்தில் உரையாற்றிய போது கோத்தாராஜா தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான முகமது சபு இதனை தெரிவித்தார். மலேசிய இந்தியர் குரல் தலைவர் ராயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஸ்லாங்கோர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ், DAP தலைவர் லிம் குவாங் எங் உட்பட 500 பேர் கலந்து கொண்டனர். Terutama soal ekonomi, soal corruption yang Malaysia di antara negara yang tersenarai, negara yang buruk lah, yang tersenarai di ranking dunia dalam hal rasuah ini. Dan kita akan bersama dengan semua rakyat yang ingin buat perubahan pada pilihan raya yang akan datang. Satu benda yang saya kata joke of the century, dia kalau kita hutang Bank Dunia misalnya
buka Felda, nampak itu Felda. Kita buka Felkra, nampak. Kita buat pelabuhan, nampak. YNDB kita tak tahu. Mungkin orang finance Majalim dia tahu. Saya pun tak tahu. Yang kita nampak YNDB, Subang Rosma, beg tangan dia. Lepas tu Jolo beli lukisan. We don't know. Rakyat dibebankan dengan bilion hutang. Ini satu dosa yang amat besar dilakukan oleh pemerintah terdahulu. Billion of dollars yang rakyat kena pikul. Kita tak tahu. Kau tanya saya YNDB mana duitnya, tak tahu. Tak nampak dia beli rumah ke, tak nampak tanah ke, tak nampak buat pelabuhan ke. Yang kita tahu itulah dia, di beg tangan, di Subang, di kapal, di semua wang negara. Kemudian Datuk Rodana mengaku pula ada rumah di London. Jadi semua ini satu disaster lah kepada Malaysia apa yang berlaku ini. Sebab itu kalau rakyat tidak hukum pemerintah seperti ini, saya tak faham jenis bagaimana kita nak hukum satu sikap rakyat. Kita harap boleh faham benda ini semua. Malaysia sedang sakit sekarang. 40 சொக்சோ ஊழியர்கள் MACC விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சொக்சோ எனும் சமூக பாதுகாப்பு நிறுவனத்தில் பணியாற்றி வரும் 40 ஊழியர்களை ஹோப்ஸ் ஹயர் சோதனை நடவடிக்கையின் கீழ் மலேசிய ஊழல் ஒழிப்பு ஆணையம் விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருப்பதாக பரபரப்பான தகவல் இன்று வெளியாகியுள்ளது. இன்று காலை அவர்களது அலுவலகத்திற்கு நுழைந்த ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் 40 சொக்சோ ஊழியர்களை விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் எத்தனை பேர் கைது செய்யப்படுவர் என்ற விவரம் இன்னும் தெரியவில்லை. ஆனால் இவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சானா கர்ஜாயா எனும் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 10 கோடி வெள்ளி மோசடி தொடர்பில் 40 பேரை மலேசிய ஊழல் ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த ஊழல் முறைகேடு விவகாரத்தில் மாய்காவைச் சேர்ந்தவர்கள் சிலருக்கும் தொடர்பு இருப்பதை மறுப்பதற்கு இல்லை என்று அதன் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ M சரவணனும் ஒப்புக்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கவே அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்தேன், லிம் கெட் சியாங் உருக்கம். இளைஞர்கள் வருங்கால தலைவர்கள் என்ற கூற்றின் அடிப்படையில் பக்காத்தான் ஆட்சியில் தாம் அமைச்சரவையில் இடம்பெற மறுத்துவிட்டதாக மூத்த தலைவர் லிம் கெட் சியாங் தெரிவித்துள்ளார். துன் மகாதீர் 22 ஆண்டு காலம் பிரதமராக இருந்தபோது அவருடன் பலமுறை நேருக்கு நேர் மோதி கடுமையாக விமர்சித்ததாக லிம் கெட் சியாங் ஒப்புக்கொண்டார். எனினும் பக்காத்தான் ஆட்சியில் அனுபவமிக்க தலைவர்கள் இல்லாத நிலையில் அவரை பிரதமராக நியமிக்க தாம் ஆதரவு தந்ததாக தெரிவித்தார். ஆயினும் DAP-யின் சார்பில் 5 முழு அமைச்சர்கள் பதவியேற்றது தமக்கு மனநிறைவை தந்ததாக அவர் தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டி ஒரு செனட்டர் பதவியை வழங்க பிரதமர் முன்வந்துள்ளது பாராட்டுக்கு உரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்போ தைலி கம்பத்தில் அஞ்சலையின் வீடு முற்றாக தீயில் அழிந்தது. உடனடி உதவி புரிந்தார் P. யுவராஜ். இப்போ வட்டாரத்தில் பிரசித்தி பெற்ற தைலி கம்பத்தில் வசிக்கும் அஞ்சலை வீடு நேற்று ஏற்பட்ட தீயினால் முழுமையாக அழிந்தது. பாதிக்கப்பட்ட அஞ்சலைக்கு பேரா கிந்தா சமூக நல விளையாட்டு பண்பாட்டு இயக்கம் தலைவர் P. யுவராஜ் தேவையான உதவிகளை வழங்கினார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிதி உதவியும் யுவராஜ் கொடுத்து உதவினார். அச்சம்பவத்தில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. எனினும் வீடு உட்பட பொருட்கள் சேதமாகின. அந்த வீட்டில் அஞ்சலை தன்னுடைய 6 பிள்ளைகளுடன் வசித்து வந்தார். என் மீது போலீஸ் புகார்களா? அஞ்ச மாட்டேன், நஜீப் ரசாக் சவால். என் மீது அடிலான் உறுப்பினர்கள் போலீஸ் புகாரை செய்ய வேண்டும் என்று ரஃபீசி ரம்லி கூறியிருக்கின்றார். அப்படி புகார் செய்தால் அதனை கண்டு தாம் அஞ்சப் போவதில்லை என்று முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தெரிவித்தார். தாம் எப்போதுமே பொய் சொன்னது இல்லை என்றும் தவறை யார் செய்தாலும் அதனை தட்டி கேட்க தயங்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார்.
ஊடகங்களில் பொய் சொல்வது மாபெரும் தவறு என்றால் ரஃபிசி சொன்ன தவறுகளுக்காக இந்நேரம் சிறையில் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அவர் ஒரு கோழை என்றும் ஈராண்டு காலம் கட்சியில் இருந்து விலகி வெறுமனவே இருந்த பின்னர் பொதுத் தேர்தல் வரும் காலத்தில் கட்சியில் இணைந்து போட்டியிட்டு துணைத் தலைவராக ஆகியிருக்கின்றார். அவர் ஒரு சுயநலவாதி என்றும் நஜிப் விமர்சித்தார். இதனிடையே சூலு சுல்தான் வாரிசுகள் பெட்ரோனாஸ் சொத்துக்களை கைப்பற்றியதற்கு பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கமே காரணம் என்று பொய் சொன்னதற்காக நஜிப் மீது நாளை முதல் நாடு தழுவிய அளவில் போலீஸ் புகார்கள் செய்யப்படும் என ரஃபிசி ரம்லி நேற்று அறிவித்தார். நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்த அவர் சிறை செல்லும் வரை நமது போராட்டம் தொடரும் என ரஃபிசி ரம்லி எச்சரித்துள்ளார். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் டோட்டோ கோலலம்பூர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் ஏற்பாட்டில் குறுக்கோட்ட ஓட்டப்பந்தய போட்டி வெற்றியாளர்களுக்கு 10,950 வெள்ளி ரொக்க பரிசு. 2 ஆண்டுகளாக நோய் தொற்று தாக்கத்தினால் தடைப்பட்டு போன கோலலம்பூர் குறுக்கோட்ட ஓட்டப்பந்தய போட்டி இம்முறை மிக பெரிய அளவில் நடைபெறுகிறது. வரும் செப்டம்பர் 1ஆம் திகதி கோலலம்பூர் படாங் மெர்போக்கில் நடத்தப்படும் இந்த போட்டியில் 1500 போட்டியாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று கோலலம்பூர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் தலைவர் டத்தோ ஸ்ரீ வி புலேந்திரன் தெரிவித்தார். ஸ்போர்ட்ஸ் டோட்டோ நிறுவனத்தின் முழு ஆதரவில் நடைபெறும் இந்த போட்டி 10 பிரிவுகளில் நிறுத்தப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு 10,950 வெள்ளி பரிசு தொகையாக காத்து கொண்டிருக்கின்றது என்று டத்தோ ஸ்ரீ புலேந்திரன் தெரிவித்தார். நாட்டில் புகழ்பெற்ற 100+ குளிர்பான நிறுவனம் உட்பட பல நிறுவனங்கள் ஆதரவு வழங்கியிருப்பது பாராட்டுக்கு உரியது என்று அவர் சொன்னார். இதனிடையே கோலலம்பூர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் 35ஆம் ஆண்டு குறுக்கோட்ட போட்டிக்கு முதன்மை ஆதரவு வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் என்று ஸ்போர்ட்ஸ் டோட்டோ நிறுவனத்தின் தொலைத்தொடர்பு மூத்த நிர்வாகி கியாம் சாய்கோன் தெரிவித்தார். சூலு சுல்தான் வாரிசுகள் பெட்ரோனாஸ் சொத்துக்களை கைப்பற்றிய விவகாரம் நாடாளுமன்றத்தில் காரசார வாக்குவாதம். சூலு சுல்தான் வாரிசுகள் பெட்ரோனாஸ் சொத்துக்களை கைப்பற்றிய விவகாரத்தை விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கடுமையாக வலியுறுத்தினர். வரிசான் கொத்தபலுட் நாடாளுமன்ற உறுப்பினர் முனிரா மஜ்லிஸ் இது தொடர்பில் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அதை சபாநாயகர் தான்ஸ்ரீ அசார் மறுத்துவிட்டதால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். இது ஒரு முக்கிய பிரச்சினை, இதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என அவர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் அவையில் இருந்து வெளியேறும்படி சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்தார். இவருக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் குரல் கொடுத்ததால் இன்று நாடாளுமன்றம் பெரும் கொந்தளிப்பில் மூழ்கியது. 2013ஆம் ஆண்டுடன் சூலு சுல்தான் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த வருடாந்திர மானியம் நிறுத்தப்பட்டதால் அவர்கள் பாரிஸ் நீதிமன்றத்தில் 62.59 பில்லியன் இழப்பீடு கோரி வழக்கு தொடுத்துள்ளனர். இதன் இழப்பீடாக அஜர்பைஜானில் உள்ள 2 பெட்ரோனாஸ் சொத்துக்களை சூலு சுல்தான் வாரிசுகள் கைப்பற்றி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேளிக்கை மையத்தின் வாடிக்கையாளர்கள் 17 பேர் போதைப்பொருள் வழக்கில் கைது. பட்டாலிங் ஜயாவில் இயங்கி வரும் ஒரு கேளிக்கை மையத்தில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 17 பேர் போதைப்பொருள் உட்கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். சிப்பாக் வட்டாரத்தில் போதைப்பொருள் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் அந்த கேளிக்கை மையத்தின் வாடிக்கையாளர்கள் 60 பேர் மீது மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அந்த 17 பேர் கைது செய்யப்பட்டதாக பட்டாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபக்ருடின் தெரிவித்தார்.
அந்த நடவடிக்கையில் 42 கிராம் எடை கொண்ட MDMA போதைப் பொருள் வகையும் 11.5 கிராம் எடை கொண்ட கெத்தமின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டது. அந்த கேளிக்கை மையத்தில் மதுபானம் விற்பதற்கான உரிமம் பெறப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.